رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? எந்த படையின் மீது அல்லாஹ் கூட்டம் கூட்டமாக பறவைகளை அனுப்பி வைத்தான்? இதுக்கான ஆன்சர் யானைப்படை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு தந்த மிகப்பெரிய அருட்கொடை அல் குர்ஆன். இது முழுவதுமாக இறக்கப்படவில்லை, வஹி மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி அருளப்பட்டது. அப்படி முதல் வஹி இறங்கிய மாதம் ரமதான் மாதம். அல் குர்ஆனை எடுத்து ஓதுவது ஒரு முஃமினின் கடமை. தினமும் எடுத்து ஓதி வர வேண்டும். அதில் உள்ள ஒரு எழுத்தை ஓதினால் நமக்கு 10 நன்மைகள் கிடைக்கும். அல் குர்ஆன் இறங்கிய இந்த ரமதான் மாதத்தில் இன்னும் அதிகம் ஓத வேண்டும். மற்ற நாட்களில் குர்ஆனின் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இதுவே ரமதானில் அதைவிட 70 மடங்கு நன்மை, அதாவது ஒரு எழுத்துக்கு 700 நன்மைகள் கிடைக்கும். அலிஃப் லாம் மீம் என ஓதினாலே 2100 நன்மைகள் கிடைக்கும். குர்ஆனின் ஒரு பேஜ் எடுத்து ஓத எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் என்றால் ஒரு பேஜில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? ஆக மொத்தம் எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னு கணக்கு போட்டு பாருங்கள். மிக சாதாரணமாக நன்மைகளை அள்ளி எடுத்து விடலாம். அதனால் இந்த மாதத்தின் ஒரு நாளை கூட வீணாக்காமல் உங்களால் முடிந்த அளவு குர்ஆனை எடுத்து ஓதுங்க. எனக்கு ஸ்பீடாக ஓத வராது, திக்கி தான் ஓதுவேன், ஸ்லோவாக தான் ஓதுவேன் என ஓதுவதை நிறுத்த வேண்டாம். இது போன்று ஓதுபவர்களுக்கு இன்னும் அதிக நன்மைகள் உண்டு. கொஞ்சமாவது ஓதினாலும் தொடர்ந்து ஓதுங்க. குர்ஆன் இறங்கிய இரவு லைலத்துல் கத்ர் இரவு. இந்த இரவால் தான் இந்த மாதம் முழுவதும் சிறப்பு பெறுகிறது. அதனால் இந்த மாதத்தில் குர்ஆனை எடுத்து ஓதி கண்ணியப்படுத்த வேண்டும். குர்ஆனை ஓதியது போக இந்த மாதம் முழுக்க ஓதுற மாதிரி ஒரு குட்டி சூறாவை சொல்கிறேன். இதை ஒரு முறை ஓதினால் குர்ஆனின் 1/3 பகுதி ஓதியதற்கு சமமான நன்மைகள் கிடைக்கும். 3 முறை ஓதினால் முழு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். அந்த சூறா என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். சூரா இஹ்லாஸ் தான் அந்த சூறா. குர்ஆனில் இருக்கிற சூறாக்களிலேயே மிகப்பெரிய சூறா சூரா பக்ரா. நிறைய சிறப்புகள் இதற்கு உண்டு. ஆனால் இதை 3 முறை ஓதினால் முழு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும் என கூறப்படவில்லை. சூரா இஹ்லாஸை பொறுத்தவரை மொத்தமே 4 வசனங்கள் தான். ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இதற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என நினைத்தால் இந்த சூறாவின் பொருள் அப்படி. நம்மை படைத்த இறைவன் யார், அவன் பரம்பரை என்ன என அவனை பற்றி ஆழமாக அதே சமயம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சூறாவை தாராளமாக சொல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் ஒருவனே. அல்லாஹுஸ் ஸமத். அல்லாஹ் தேவைகளற்றவன். லம் யலித் வலம் யூலத். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. எந்த அளவு குர்ஆனை இந்த மாதத்தில் எடுத்து ஓதுறீங்களோ அந்த அளவு இந்த சூறாவையும் ஓதுங்க. மனப்பாடமாக தெரிஞ்ச சூறா தானே, அதனால் ஈஸியாக ஓதிடலாம். ஒரு நாளில் குறைந்தது 3 முறையாவது ஓதுங்க. இந்த சூறாவை 3 முறை ஓதினால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். எனக்கு குர்ஆனை எடுத்து ஓதாமல் விட வேண்டாம். ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ரமதான் மாதத்தில் நீங்கள் ஓதக்கூடிய இந்த சின்ன சூறா உங்களின் பல கஷ்டங்களை நீக்க காரணமாக இருக்கும். பல தேவைகள் இதன் மூலம் நிறைவேறும். உங்கள் விதி மாறுவதற்கு இந்த ஒரு சூறா காரணமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். சொர்க்கத்தில் நோன்பாளிகள் மட்டும் நுழையும் வாசல் எது? இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.